இப்போ வந்து நாட்டு மாட்டு சாணம் வந்து 10 கிலோ வந்து நல்லா கட்டி இல்லாமல் வந்து கரைக்கிறோம். இது வந்து அன்றைக்கே காலையில் போட்டால் இந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். 10 லிட்ரு வந்து கோமியம் வந்து நாட்டு சக்கரை வந்து 1 கிலோ. இப்போ வந்து நம்ம வந்து கரைச்சியாச்சு. இப்போ வந்து 1 கிலோ வந்து பயிர் மாவு வந்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி நம்ம இதோட சேர்த்துக்கிறோம். ஓகே, இது வந்து நம்ம எந்த வயலுக்கு போடுறோமோ இந்த வரப்பு மண் இதோட சேர்த்துருக்கோம். இப்போ வந்து எல்லாமே வந்து நாட்டு மாட்டு சாணம், கோமியம், பயிர் மாவு, நாட்டு சக்கரை எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ தண்ணி வந்து இதை வந்து 200 லிட்டருக்கு நம்ம வந்து குடிச்சிக்கிறோம். இது வந்து எப்படின்னா காலை மாலை 2 வேளையும் வந்து கலக்கி விடணும். கடிகாரம் எந்த அளவுக்கு சுற்றுதோ அந்த சுற்றணும். ஆப்போசிட்டில் வந்து சுற்றோட ஒரே டைம் வந்து ஒரு 50-60 சுற்று வந்து கடிகார சுற்றில் வந்து கலக்கி விட்டுணும். அடுத்து நம்ம சணல் சாக்கு போட்டு கயிறு போட்டு கட்டிடுறோம். இதில் வந்து முக்கியக்கூடாது. குச்சி வந்து நம்ம எப்போவுமே வந்து காலை மாலை கலக்கும் போது வந்து கலக்கிட்டு கழுவி வச்சிடணும். அதில் வந்து ஈக்கள் உட்காந்துச்சுன்னா அதில் வந்து முட்டை போட்டு இது புழுவாயிடும். அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அது மாதிரி வராதுக்காக தான் வந்து நம்ம குச்சி எப்போவுமே வந்து காலை மாலை கலக்கும் போது கழுவி வைக்கணும். இது வந்து நம்ம வந்து ஜீவா மருந்தை வந்து ஸ்ப்ரேவும் பண்ணிக்கலாம், ப்ளஸ் நம்ம தண்ணி வழியாக வந்து பூமிக்கும் கொடுக்கலாம். நல்ல வளர்ச்சி விற்கிது. இது வந்து எப்படின்னா வந்து 7 நாளுக்குள்ளே கொடுத்துடணும். நம்ம 48 மணி நேரத்தில் வந்து இது தயாராகிடும். இது நம்ம வந்து 7 நாள் வரைக்கும் வச்சு நம்ம வயலுக்கு பயன்படுத்திக்கலாம்.